5 வருஷம் முடிய போகுது. இது வரைக்கும் எந்த அங்காடியிலையும் கொடுத்ததா எங்களுக்கு தெரியலை. இதுக்கு மேலேயும் உங்களுக்கு இன்னும் ஒரு 4 மாதம் டைம் இருக்குது. அதிகபட்சமாக ஒரு 6 மாதம் இருக்குது. அதுக்குள்ளேயாவது தயவு செஞ்சு விவசாயிகள் வாழணுங்கிற மனசில் வச்சுக்கிட்டு அங்காடியில் தேங்காய் பாமாயிலுக்கு பதில் தேங்காய் எண்ணெய் கொடுக்கணும். இது ஆல்ரெடி கேரளாவில் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டிலையும் கொடுக்கணும். பாமாயில் வந்து மலேசியாவோ இந்தோனேஷியாவில் வந்து இறக்குமதி பண்ணுறாங்க. நீங்கள் அதெல்லாம் ஸ்டாப் பண்ணிவிட்டு இங்கே உள்ள விவசாயிகளை வாழ வைக்கணும். நீங்கள் அதுக்கப்புறமா மலேசியாவில் இந்தோனேஷியா ரொம்ப லாபம் கிடைக்கல அப்படிங்கிறது உண்மையாக இருந்தாலும் அடுத்தவங்களுக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்டில் தான் எல்லா விவசாயியுமே இருக்கிறோம். அதனால தான் எம்ஜிஆர் வந்து பாட்டு பாடியிருக்கிறாரு, கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த விவசாயி அப்படின்னு. நாங்கள் உண்மையிலேயே எங்களுக்கு வந்து ஒரு மக்களுக்கு சேவை செய்யறதுக்கு கடவுள் எங்களை வந்து ஒரு கருவியாக பயன்படுத்துகிறார். இப்போது மத்திய அரசாங்கம் வந்து ட்ரோனுக்காக வந்து ஒரு பெரிய அளவில் ஒரு அமௌண்ட் ஒதுக்கி அதை வந்து பேங்க் மூலமாக விவசாயிகள்கிட்ட கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. மத்திய அரசாங்கம் அறிவிச்சிட்றாங்க. ஆனால் பேங்கில் போய் கேட்டோம்னா நீங்கள் அதுக்கு எலிஜிபிள் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு 1008 ஃபார்மாலிட்டிஸ் வச்சுருக்காங்க. அரசு வந்து விளம்பரத்துக்காக பண்ணுறது மாதிரி ஒரு அறிக்கையை வெளியிட்டு போயிடுறாங்க. ஆனால் அங்கே அதிகாரிகள் போய் கேட்கும்போது அவங்க கொடுக்குற லிஸ்ட்டை பார்க்கும்போது நமக்கு இது வேண்டாம், நம்ம பாட்டு செவனேன்னு நம்ம எப்பவும் போல் நடைமுறையிலேயே இருக்கிற வாழ்க்கையை ஓட்டிடுவோம் அப்படிங்கிற ரேஞ்ச் தான் இருக்குது. முதல்ல அந்த மாதிரி ஃபார்மாலிட்டிஸ் அதெல்லாம் நீங்கள் பெரிய பெரிய கார்ப்பரேட்டுகள்கிட்ட பண்ணணும், விவசாயிகள்கிட்ட பண்ணக்கூடாது. விவசாயிகள் வந்து ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையிலையும் விவசாய ரேட்டை கூடுதலாக வச்சு ஒரு வாங்குறவங்கள்ட்ட விற்றுருப்பாங்க. ஆனால் நாங்கள் வந்து விற்கும்போது நாங்கள் அந்த பெரிய அளவில் ரேட்டை ஃபிக்ஸ் பண்ண மாட்டோம். இப்போ நாங்கள் 10 ரூபாய்க்கு அந்த பொருளை உற்பத்தி பண்ணுறோம் அப்படின்னா 12 ரூபா இருந்தால் போதும், இல்லை 15 ரூபாய்க்குள்ளே இருந்தால் போதும் அப்படின்னு தான் நாங்கள் நினைப்போம். ஆனால் அவன் 25 ரூபாய்க்கு விற்றுருப்பான். அவன் வந்து நமக்கு இடைஞ்சலை கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான இடைத்தரகர்களை வந்து அரசு ஒழிக்கிறதுக்கான முயற்சி எடுக்கணும். அதை எடுத்தால் மட்டும்தான் விவசாய வாழ்க்கையில் செழிக்க முடியும். விட்டுறக்கூடாதுங்கிறதுக்காக பண்ணிக்கிட்டு இருக்கோம்ல, அதை வந்து தயவு செஞ்சு நீங்கள் அதுக்கு சப்போர்ட் பண்ணணும். ஆனால் அரசுகள் வந்து இந்த இவ்வளோ ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. அது எல்லாத்தையும் இது பண்ணணும். பேங்கிங் செக்டார்லேருந்து வந்து எந்த விவசாயிகளையும் ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ் எல்லாம் பண்ணுறது கிடையாது. அதேமாதிரி இபி டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் போய் ஒரு கரண்ட் இழுக்க போனீங்கன்னா அவங்க கொடுக்குற லிஸ்ட்டு, அதுக்கப்புறம் நான் வந்து உங்களை பார்க்குறேன்னு சொல்லிவிட்டு அதுக்கு ஒரு நாள் பெரிய இழுத்து, அது ஒரு 10-20 நாளைக்கு மேலே இழுத்து அவங்க ஒரு பெரிய அமௌண்ட்டு எதிர்பார்க்குறாங்க, நம்மகிட்டேருந்து பணத்தை எதிர்பார்க்குறாங்க. அதெல்லாம் வந்து குறைக்கணும். அந்த இபி டிபார்ட்மெண்ட் ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது. விவசாயிகள்கிட்ட வந்து எப்படியெல்லாம் அவங்கள புழிஞ்சு திங்க முடியுமோ அதெல்லாம் ட்ரை பண்ணுறாங்க. முதலாளியாக நினச்சிக்கிறாங்க, கடவுளாக நினச்சிக்கிறாங்க. அதெல்லாம் நிறுத்திக்கிட்டு மக்களுக்காக வேலை பார்க்குறோம், மக்களோட வரி பணத்துலேருந்து சம்பளம் வாங்குகிறோம் அப்படிங்கிறத நினச்சி அவங்க வேலை பார்க்கணும். அது பண்ணுறது கிடையாது. அப்புறம் இந்த தேங்காய் எண்ணெயை வந்து நாங்கள் அங்காடியில் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறமா எல்லா இதுலேயும் கொடுக்க முடியாது, ஒரு மாவட்டத்தை மட்டும் குறிப்பிட்டு எடுத்து நாங்கள் அந்த அங்காடியில் கொடுத்து மக்கள்கிட்ட ரீச் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க. மனமா தக 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 தரமா சுட 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 ருசியா புதுவித சுவையே தினம் தினம் தருமே கிரீன் மந்த்ரா. ஜெய வீரா தீரா ஹனுமானே சீதாராம ஹனுமானே. ஜெய வீரா தீரா ஹனுமானே சீதாராம ஹனுமானே. இறைவனையும் இசைய வைக்கும் பாரம்பரியமிக்க பரிசுத்தமான கிரீன் மந்த்ரா சமையல் எண்ணெய் வகைகள். அன்பு நேயர்களே, CHO டிவியின் ஆதலால் தொழில் செய்வீர் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று ஒரு முக்கிய மனம் நிறைந்த ஒரு பிரமுகரை நாம் சந்திக்கிறோம். அத்திவெட்டி கார்த்திக். இவர் தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள பட்டுக்கோட்டையிலிருந்து நமது இன்றைய ஆதலால் தொழில் செய்வீர் நிகழ்ச்சிக்காக வந்திருக்கிறார். அவரை நாம் மிக்க மகிழ்ச்சியுடன் வரவேற்கிறோம். வணக்கம் சார். வணக்கம் சார். அத்திவெட்டி கார்த்திக் அவர்கள் ஒரு இயற்கை விவசாயி. விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி. விவசாயி
கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி விவசாயி. திரு எம்ஜிஆர் அவர்கள் அழகாக திரைப்படத்தில் ஒரு பாடலில் கூறியிருப்பார், கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி விவசாயி என்ற வைர வரிகளில் பட்டி தொட்டியும் அந்த விவசாய குடிகளை பெருமையான உலகிற்கு எடுத்து சென்றவர் நமது காலம் சென்ற பாரத ரத்னா திரு எம்ஜிஆர் அவர்கள். அப்படிப்பட்ட ஒரு விவசாயியை நாம் நமது நிகழ்ச்சியில் இன்று சந்திப்பது CHO டிவிக்கு மிக்க பெருமையான விஷயமாகும். இவர் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டில் யூஜியும் பிஜியும் செய்து இன்று இயற்கை விவசாயத்திலும் இவர் தொடர்ந்து கவனம் செலுத்தி வருகிறார். இவரிடம் இன்று நாம் விவசாயத்தை பற்றியும் இந்த விவசாயத்தில் மத்திய மாநில அரசுகள் எந்த அளவுக்கு தங்களது திட்டங்களால் ஆதரவாக இருக்கின்றன, இன்னும் மேலும் என்ன மாதிரியான சலுகைகள், என்ன மாதிரியான திட்டங்கள் தேவைப்படுகின்றன, இவர்களுக்கு இருக்கக்கூடிய சிரமங்கள், பேரிடர் காலங்களில் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள், இதை அனைத்தையும் இன்று நமது சிறப்பு விருந்தினர் கார்த்திக் அவர்களிடம் நாம் கேட்க இருக்கிறோம். உண்மையிலே இது முதல் நிகழ்ச்சி நாங்கள் ஒரு விவசாயியை சந்திப்பது, அதுவும் இயற்கை விவசாயி அப்படின்னு சொல்கிறப்ப இன்றைக்கி இந்த ஆர்கானிக் ஃபார்மிங் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு மந்திர சொல்லாக இருக்குது. எங்களுக்கெல்லாம் விவசாயம் அப்படின்னா நெல், கரும்பு, வாழை இந்த மாதிரி தான் தெரியும். அதுக்கு மேலே பெருசாக தெரியாது, சாப்பிட்றது தான். விவசாயம் ஒரு தொழில் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு இன்றைக்கி வந்தால் கூட இன்றைக்கும் அது சேவை தான். அவர்களோட உழைப்புக்கும் அவர்களோட முதலீட்டுக்கும் உண்டான சரியான பலன்கள் இன்று விவசாயிகளுக்கு கிடைக்கிறதா என்றால் அது பெருத்த கேள்விக்குறி. ஸோ எங்கு லாபம் அதிகம் இல்லையோ அந்த இடத்தில் தொடர்ந்து ஒரு வேலை நடப்பதென்றால் அங்கு சேவை தான் அதிகமாக இருக்கிறது என்று எனது புரிதல். நீங்கள் சொல்லுங்கள், சேவை மனப்பான்மையில் விவசாயியாக இருக்கீங்களா இல்லை தொழில் முறையில் விவசாயியாக இருக்கீங்களா? முதல்ல விவசாயம் அப்படிங்கிறது ஒரு தொழில் கிடையாது. நீங்கள் சொல்கிறது மாதிரி அது ஒரு சேவை தான். நம்ம சேவை செய்யறதுக்காக தான் எல்லாருமே விவசாயம் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா எங்களுக்கு எந்த லாபமுமே கிடைக்கிறது கிடையாது. இல்லை, லாபம் கிடைக்கல அப்படின்னு சொன்னாலும் நாங்கள் அதை சேவையாக தான் செஞ்சிகிட்ருக்கிறோம். லாபம் கிடைச்சிச்சின்னா இன்னும் மேற்கொண்டு மக்களுக்கு சேவை செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பாக கிடைக்கும். இப்போ நிறைய பேர் ஆற்றுல தண்ணி வரல, சரியான நேரத்தில் மழை பெய்யலை அப்படின்னு சொல்லிட்டு தூக்கு மாட்டி இறந்து போயிடுறாங்க. எங்களுக்கு தேவையான விவசாயத்துக்கு ஒரு ஈல்டு கிடைச்சிருது. ரொம்ப லாபம் கிடைக்கல அப்படிங்கிறது உண்மையாக இருந்தாலும் அடுத்தவங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்டில் தான் எல்லா விவசாயியுமே இருக்கிறோம். அதனால தான் எம்ஜிஆர் பாட்டு பாடியிருக்கிறாரு, கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த விவசாயி அப்படின்னு. நாங்கள் உண்மையிலேயே எங்களுக்கு ஒரு மக்களுக்கு சேவை செய்யறதுக்கு கடவுள் எங்களை ஒரு கருவியாக பயன்படுத்துகிறார். நகரம் சார்ந்து தான் பிறந்து வளர்ந்துருக்கோம். எங்கேயாவது ஒரு பயணத்தில் போகிறப்போ வயல்வெளிகளை பார்க்கறதுக்குண்டான வாய்ப்போ, விவசாயிகளை பார்க்கறதுக்குண்டான வாய்ப்போ இருக்குது. அடுத்து அதிகபட்சம் நாங்கள் பார்த்தது சந்தையில் பார்த்துருக்கோம். விவசாயிகளுக்கு உண்டான பிரச்சனைகள், அவங்களோட வாழ்வாதாரத்தில் இருக்கக்கூடியது, மகிழ்ச்சிகரமான தருணங்கள் எப்பெல்லாம் விவசாயத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு மகிழ்ச்சி இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற ஒரு ஐயத்தில் தான் நாங்கள் கேட்குறோம். இல்லை, விவசாயிகளுக்கு பெரிய மகிழ்ச்சியெல்லாம் என்றைக்குமே கிடைச்சது கிடையாது. அது ரொம்ப ரேர், எப்போயாவது ரொம்ப ரேராக கிடைக்கும். இப்போ ஒரு 2014 தேங்காயோட ரேட்டு 28 ரூபா போணுச்சு. அப்போ கொஞ்சம் மகிழ்ச்சியில் இருந்தோம். ஏன்னா அதுக்கு முன்னாடி 5 ரூபாய்க்கு தேங்காய் விற்றுச்சு. அடுத்த வெட்டு அப்போது பார்க்கும்போது எனக்கு 22 ரூபா போகும்போது ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் திரும்ப 7 ரூபாய்க்கு வந்துச்சு. இப்போ 30 ரூபாய்க்கு வந்திருக்கு, எங்களுக்கு சந்தோஷம். அதேமாதிரி நீங்கள் சொன்னது இந்த மாதிரி போகிற இடங்களில் சந்திக்கிறோம், சந்தையில் சந்திக்கிறோம், தப்பு. நீங்கள் ஒரு நாளைக்கு விவசாயியை 3 வேளை சந்திக்கிறீங்க. ஒவ்வொரு வாட்டி சாப்பிடும் போதெல்லாம் நாங்கள் தான் தட்டில் இருக்கோம். எங்களை சந்திக்கிறது ஒரு தலைவர் கூட சொன்னார், டாக்டரை என்றைக்கு ஒரு நாள் சந்திப்போம், வக்கீல் என்றைக்கு ஒரு நாள் சந்திப்போம், விவசாயியை தான் 3 வேளையும் சந்திக்கிறோம் அப்படின்னு.
ஒரு நாளைக்கு 3 வேளை சந்திக்கிறோம், குறைஞ்சபட்சம் சந்திக்கிறோம். ஆனால் அது யாருமே நினைக்கிறது இல்லை. எல்லோரும் அதை சாப்பாடு தானே அப்படின்னு நினச்சிட்டு போயிடுறாங்க. அந்த சாப்பாடை கொண்டுட்டு வர்றதுக்கு நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்போம் அப்படிங்கிறது எங்களுக்கு தான் தெரியும். அதனால தான் சொன்னேன், நாங்கள் ஒரு சேவை பண்ணுறோம் விவசாயிகள், அது ஒரு சேவையாக தான் நாங்கள் பண்ணுறோம் அப்படிங்கிறது. அதுதான் அதை எல்லோரும் தெரிஞ்சுக்கணும். விவசாயியை நம்ம 3 வாட்டி சந்திக்கிறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். நீங்கள் உலகத்தில் எங்கே வேணாலும் போகலாம், எங்கே போனாலும் அங்கே ஒரு விவசாயி மூலமாக தான் நீங்கள் சாப்பிட்றீங்க. ஒவ்வொரு வேளையும் சாப்பிட்றப்ப விவசாயி இல்லாமல் நம்ம சாப்பிடலாம். எகைன் இந்த மகிழ்ச்சிங்கிற விஷயத்துக்கு நான் வரேன். எங்களோட மகிழ்ச்சியான நேரத்தில் உங்களை நாங்கள் பார்க்குறோம். ஏன்னா வியாபார ரீதியாக நான் நிறைய பேர் வந்து நேரடியாக வந்து வியாபாரம் செய்வதை பார்த்துருக்கேன். இந்த பண்டிகை காலங்கள்லாம் வந்து பார்த்துருக்கேன். 4 மணிக்குலேருந்து காலையில் 7 மணி வரைக்கும் 11 மணி வரைக்கும் தெருவில் இருந்து வியாபாரத்தை செஞ்சு திரும்ப போய் அவங்களோட ரொட்டீன் ஒர்க்கெல்லாம் பார்த்து இவ்வளோ வேலைகள் வந்து இருக்கு இல்லையா? உங்களோட வாழ்வாதாரத்தை மாற்றுவதற்கான முயற்சிகள் அங்கே அந்த கிராமங்களில் யாராவது சொல்லிக் கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கா? என்ன மாதிரி அப்டேஷன்ஸ்க்கு உண்டான வாய்ப்புகள் இருக்காங்க? இப்போ வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது. அந்த ஸ்கீம்ஸை வந்து அரசாங்கம் வந்து சொல்லி அரசு அதிகாரிகள்கிட்ட சொல்கிறாங்க. அரசு அதிகாரிகள் வந்து எல்லா ஊர்லேயுமே ஒரு கிளாஸ் எடுத்து மக்கள்கிட்ட ரீச் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் அதை வந்து சரியாக பண்ண முடியுமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். ஏன்னா நம்ம ஒரு பொருளை உற்பத்தி பண்ணி அதை திரும்ப நம்ம வந்து விற்க வரும்போது இடையில வந்து இடையிலேருந்து ஒரு மீடியேட்டராக ஒரு ஆள் இருந்து செயல்பட்டு அவன் லாபத்துக்கு விற்றுருப்பான். எங்கள்கிட்ட ரொம்ப கம்மியான ரேட்டுக்கு வாங்கி ரேட்டை கூடுதலாக வச்சு ஒரு வாங்குறவங்கள்ட்ட விற்றுருப்பாங்க. ஆனால் நாங்கள் வந்து விற்கும்போது நாங்கள் அந்த பெரிய அளவில் ரேட்டை ஃபிக்ஸ் பண்ண மாட்டோம். இப்போ நாங்கள் 10 ரூபாய்க்கு அந்த பொருளை உற்பத்தி பண்ணுறோம் அப்படின்னா 12 ரூபா இருந்தால் போதும், இல்லை 15 ரூபாய்க்குள்ளே இருந்தால் போதும் அப்படின்னு தான் நாங்கள் நினைப்போம். ஆனால் அவன் 25 ரூபாய்க்கு விற்றுருப்பான். அவன் வந்து நமக்கு இடைஞ்சலை கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான இடைத்தரகர்களை வந்து அரசு ஒழிக்கிறதுக்கான முயற்சி எடுக்கணும். அதை எடுத்தால் மட்டும்தான் விவசாய வாழ்க்கையில் செழிக்க முடியும். உற்பத்திக்கும் தேவைக்கும், அதாவது உபயோகத்துக்கும் வரக்கூடிய நடுவில் இருக்கக்கூடிய கேப்ஸை வந்து பேசுகிறது அப்படின்னா அது அரசு மட்டும் இல்லை, விவசாயிகளும் சில விஷயங்களில் முன் வரணும் அப்படிங்கிறது நான் நம்புகிறேன். ஏன்னா இன்றைக்கி வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் வந்து போயிட்டுருக்கு. உற்பத்தி மட்டும் இல்லை, அதை நம்மளே வந்து அதை என்ன சொல்ற எண்ட்யூசர் பயன்படுத்த மாதிரி ஒரு பொருளாக பண்ணி அதை வந்து லாபத்துக்கு பண்ண முடியும் அப்படிங்கிறது இருக்குது. இது இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசுவோம். இல்லை, அதுக்கு நான் பதில் சொல்லிடுறேன். நீங்கள் வந்து இதை ஒரு கண்ணாடி பாக்ஸுக்குள்ளே வச்சு ஒரு குளிர்சாதன ஏசிக்குள்ளே வச்சு விற்கிற பொருளை வந்து அவன் என்ன ரேட்டு சொல்கிறானோ அந்த ரேட்டுக்கு நீங்கள் வாங்கிடுவீங்க. ஆனால் நாங்கள் கொண்டாந்து அதே இதை எங்களுக்கு கட்டுப்படியான விலைக்கு நாங்கள் கொடுத்தோம்னா நீங்கள் அதை வாங்க மாட்டீங்க, எங்கள்கிட்ட பேரம் பேசுவீங்க. நடைமுறையில் அதுதான் இருக்குது, அது இல்லைன்னு சொல்லலை. பட் இதுக்கு பின்னாடி ஒரு பல தேரிகள் இருக்குதுன்னு வச்சுக்கோமே. அது நம்ம ஒரு தனியாக வியாபாரம் சார்ந்து விவசாயம் எப்படி இருக்குங்கிறத நம்ம பண்ணுறோம். நம்ம தூர்தர்ஷன் எடுத்துப்போமே, வயலும் வாழ்வுங்கிற நிகழ்ச்சி மூலியமாக ஒரு சாதாரண நகரத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு கூட புரியக்கூடிய நிகழ்ச்சிகள், அதை பற்றின தரவுகள்லாம் கிடைக்கிற மாதிரிலாம் நிகழ்ச்சிகள் இருக்குது. ஆனால் இப்போ நம்ம பார்க்கறது அரிதாயிடுச்சு. காமன் பீப்புளுக்கு இன்றைக்கி விவசாயத்தை பற்றினா ஒரு புரிதல் கிடையாது. ஒன்று. ரெண்டாவது, விவசாயிகளுக்கும் மக்களுக்கும் உண்டான ஒரு தொடர்பு வந்து இல்லை. அது நீங்கள் இடைத்தரகர்களால் சொல்லலாம், இல்லை வெவ்வேறு இடங்களில் அவங்க வந்து வாழ்வதற்கும் இதுக்கும் இருக்கிறதுனால அந்த தொடர்பு இல்லாமல் இருக்கலாம். பட் அரசுக்கும் விவசாயிகளுக்கும் உண்மையிலேயே தொடர்பு இருக்கிறதா? இருக்குது. அது ஒரு சில இடங்களில் ஒரு குறிப்பிட்ட காலம் இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்திருக்கக்கூடிய அதிகாரிகள் எல்லாமே வந்து கொஞ்சம் யங்ஸ்டர்ஸாக இருக்கிறதுனால அவங்க வந்து விவசாயிகள் ஓடுறதோட அவங்களும் சேர்ந்து ஓடியாடுறாங்க. அரசு அவங்கள அந்த அளவுக்கு ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. அவங்களும் நம்மளை வந்து நிறைய விதங்களில் ஒரு மேலே கொண்டுட்டு போகிறதுக்கான முயற்சி எடுக்கிறாங்க. அந்த விதத்தில் அரசு பாராட்டணும், அரசு அதிகாரிகளையும் பாராட்டணும். இயற்கை விவசாயங்களுக்கு வந்து நிறையா ஃபண்டு வந்து அரசாங்கங்கள் ஒதுக்கணும், அரசுகள் ஒதுக்குறது இல்லை. இப்போ வந்து ஒரு சில இதில் எஃபிஓவாக இருந்தால் மட்டும்தான் நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாரும் எஃபிஓவாக போக முடியாது. எஃபிஓனா ஒரு கூட்டு முயற்சியாக பண்ணணும்னு சொல்கிறாங்க. இப்போ கிராமங்களில் வந்து எல்லாரோடையும் ஒரு அட்ஜஸ்ட் பண்ணி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்காது ஒரு சில விஷயங்கள்னால. அதனால தனிநபர்கள் பண்ணனால அவங்களையும் ஊக்குவிக்கணும். ஆனால் தனிநபர்கள் போய் அந்த ஆர்கானிக் சர்டிஃபிகேட்டுக்கு அப்ளை பண்ணி வாங்கினா ஒரு 10,000 ரூபாய்க்கு மேலே செலவாகுது. விவசாயி பொதுவாகவே நஷ்டத்தில் தான் போயிட்டுருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த 10,000 ரூபா அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பெரிய காசு.
இப்போ நகரங்களில் உள்ளவங்களுக்கு 10,000ங்கிறது பெரிய காசு இருக்காது. பட் ஆனால் விவசாயிக்கு 10,000ங்கிறது ஒரு பெரிய காசு. அந்த 10,000த்தை வந்து FPO போனால் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அதேமாதிரி தனிநபர் போகும்போதும் அது ஃப்ரீயாக கொடுக்கறதுக்கான முயற்சி அரசாங்கம் எடுக்கணும், கண்டிப்பாக எடுக்கணும். இயற்கை பொருள்களை நல்ல ரேட்டு கொடுத்து அரசே கொள்முதல் பண்ணி அரசே விற்பனை பண்ணி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். வேலையில்லா திண்டாட்டம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்குது. உற்பத்தியான உணவுப் பொருட்களும் அதிகமாக இருக்குது. இது ரெண்டையும் வந்து பிரிட்ஜ் பண்ணி ஒரு திட்டம் தயார் பண்ணி அரசுகள் வந்து அதை செய்யணும். அது புதிய பார்வை உள்ள புதிய கட்சிகள் வந்து முன் வரணும். அதில் இளைஞர்கள் முன்னாடி வரணும். அதில் விவசாயிகளும் உள்ளே இருக்கணும். இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசியல் பிழைப்பாளர்கள்னு நான் சொல்லுவேன், நான் அரசியல்வாதிகள்னு சொல்ல மாட்டேன். அவர்களுக்கு வந்து வாக்குகள் வாங்க தெரியுது, ஆனால் வாங்கிய வாக்குகளுக்கு உண்டான ஜஸ்டிஃபிகேஷன் அவங்க பண்ணுறதில்ல. காலம் டெஃபினட்டாக மாறும், காட்சிகளும் மாறும் அப்படிங்கிறது என்னோடய நம்பிக்கை. ஏன்னா மண் ஒன்று தான் பொய்க்காதது. என்ன கொடுத்தாலும் அதை நம்ம பல மடங்கு திரும்பி கொடுக்கக்கூடியது மண் தான். அது நீங்கள் ஒரு நிலத்தில் போட்டாலும் அல்லது உழைப்பை போட்டாலும் வந்து அது நமக்கு வந்து காக்கக்கூடியது நம்மளை. அப்படி இருக்கக்கூடிய ஒரு விவசாய ஒரு தொழில் இல்லை, இல்லாத ஒரு சேவை இல்லை. மத்திய மாநில அரசுகள் எந்தெந்த விதத்தில் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்காங்க? அதாவது நிதி உதவிகளாக இருக்கட்டும், இல்லை டெக்னாலஜி ஆர் அந்த விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை பேங்கிங் செக்டார் மூலிமா. ஏன்னா எனக்கு தெரியும் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் ஆஃபீஸரோ பிடிஓ சம்திங் ஏதோ பேங்க்கில் வந்து ஒரு தனி அக்ரிகல்ச்சருக்காகவே வரக்கூடியவங்கள நான் சிறு வயதில் பார்த்துருக்கேன். இப்போ சமீபத்தில் தொடர்பு இல்லை பேங்க்கோட. எந்த மாதிரி விஷயங்களில் அவங்க வந்து நெருங்கி இருக்காங்க? ஏன்னா அரசு நினைத்தால்தான் எதையுமே இங்கே மாட்டுவதற்கு வாய்ப்பு. நம்ம தனியார்களுக்கு இருந்த வணிக நோக்கத்தில் பண்ணுறதுக்கும் அரசு வந்து பண்ணுறதுக்கும் வித்தியாசம் எந்த அளவுக்கு அரசு இருக்குது? இப்போது மத்திய அரசாங்கம் வந்து ட்ரோனுக்காக வந்து ஒரு பெரிய அளவில் ஒரு அமௌண்ட் ஒதுக்கி அதை வந்து பேங்க் மூலமாக விவசாயிகள்கிட்ட கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. மத்திய அரசாங்கம் அறிவிச்சிட்றாங்க. ஆனால் பேங்க்கில் போய் கேட்டோம்னா நீங்கள் அதுக்கு எலிஜிபிள் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு 1008 ஃபார்மாலிட்டிஸ் வச்சுருக்காங்க. அரசு வந்து விளம்பரத்துக்காக பண்ணுறது மாதிரி ஒரு அறிக்கையை வெளியிட்டு போயிடுறாங்க. ஆனால் அங்கே அதிகாரிகள் போய் கேட்கும்போது அவங்க கொடுக்குற லிஸ்ட்டை பார்க்கும்போது நமக்கு இது வேண்டாம், நம்ம பாட்டுக்கு செவனேன்னு நம்ம எப்பவும் போல் நடைமுறையிலேயே இருக்கிற வாழ்க்கையை ஓட்டிடுவோம் அப்படிங்கிற ரேஞ்ச் தான் இருக்குது. முதல்ல அந்த மாதிரி ஃபார்மாலிட்டிஸ் அதெல்லாம் நீங்கள் பெரிய பெரிய கார்ப்பரேட்டுகள்கிட்ட பண்ணணும், விவசாயிகள்கிட்ட பண்ணக்கூடாது. விவசாயிகள் வந்து ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையிலையும் விவசாயத்தை விட்டுறக்கூடாதுங்கிறதுக்காக பண்ணிக்கிட்டு இருக்கோம்ல, அதை வந்து தயவு செஞ்சு நீங்கள் அதுக்கு சப்போர்ட் பண்ணணும். ஆனால் அரசுகள் வந்து இந்த இவ்வளோ ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது, அது எல்லாத்தையும் இது பண்ணணும். பேங்கிங் செக்டார்லேருந்து வந்து எந்த விவசாயிகளையும் ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ் எல்லாம் பண்ணுறது கிடையாது. அதேமாதிரி இபி டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் போய் ஒரு கரண்ட் இழுக்க போனீங்கன்னா அவங்க கொடுக்குற லிஸ்ட்டு, அதுக்கப்புறம் நான் வந்து உங்களை பார்க்குறேன்னு சொல்லிவிட்டு அதுக்கு ஒரு நாள் பெரிய இழுத்து, அது ஒரு 10-20 நாளைக்கு மேலே இழுத்து அவங்க ஒரு பெரிய அமௌண்ட்டு எதிர்பார்க்குறாங்க, நம்மகிட்டேருந்து பணத்தை எதிர்பார்க்குறாங்க. அதெல்லாம் வந்து குறைக்கணும். அந்த இபி டிபார்ட்மெண்ட் ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது. விவசாயிகள்கிட்ட வந்து எப்படியெல்லாம் அவங்கள புழிஞ்சு திங்க முடியுமோ அதெல்லாம் ட்ரை பண்ணுறாங்க. மற்றபடி அக்ரி டிபார்ட்மெண்ட்டை பொறுத்தளவில் அவங்களெல்லாம் பாராட்டணும், ஹார்டிகல்ச்சரும் பாராட்டணும். அரசு அறிவித்த உடனே அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சரியான பயனாளிகிட்ட சேர்க்கணுங்கிறதுல அவங்க கரெக்டாக இருக்கிறாங்க, கரெக்டாக செயல்படுறாங்க. அது மாதிரியே இந்த பேங்கிங் செக்டாரும் இபி டிபார்ட்மெண்ட்டு, இபியும் விவசாயத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு டிபார்ட்மெண்ட் தான். அவங்க 2 பேரும் சேர்ந்து பேங்கிங்கும் இபியும் நம்மளோட சேர்ந்து பயணிக்கணும். அது தன்னை ஒரு பெரிய முதலாளியாக நினச்சிக்கிறாங்க, கடவுளாக நினச்சிக்கிறாங்க. அதெல்லாம் நிறுத்திக்கிட்டோம். அவங்க நிறுத்திக்கிட்டு மக்களுக்காக வேலை பார்க்குறோம், மக்களோட வரி பணத்துலேருந்து சம்பளம் வாங்குகிறோம் அப்படிங்கிறத நினச்சி அவங்க வேலை பார்க்கணும். அது பண்ணுறது கிடையாது. அப்புறம் இந்த தேங்காய் எண்ணெயை வந்து நாங்கள் அங்காடியில் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறமா எல்லா இதுலேயும் கொடுக்க முடியாது, ஒரு மாவட்டத்தை மட்டும் குறிப்பிட்டு எடுத்து நாங்கள் அந்த அங்காடியில் கொடுத்து மக்கள்கிட்ட ரீச் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க. 5 வருஷம் முடிய போகுது, இது வரைக்கும் எந்த அங்காடியிலையும் கொடுத்ததான் எங்களுக்கு தெரியலை. இதுக்கு மேலேயும் உங்களுக்கு இன்னும் ஒரு 4 மாதம் டைம் இருக்குது, அதிகபட்சமாக ஒரு 6 மாதம் இருக்குது. அதுக்குள்ளேயாவது தயவு செஞ்சு விவசாயிகள் வாழணுங்கிற மனசில் வச்சுக்கிட்டு அங்காடியில் பாமாயிலுக்கு பதில் தேங்காய் எண்ணெய் கொடுக்கணும். இது ஆல்ரெடி கேரளாவில் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டிலையும் கொடுக்கணும். பாமாயில் வந்து மலேசியாவோ இந்தோனேஷியாவில் வந்து இறக்குமதி பண்ணுறாங்க. நீங்கள் அதெல்லாம் ஸ்டாப் பண்ணிவிட்டு இங்கே உள்ள விவசாயிகளை வாழ வைக்கலாம். நீங்கள் அதுக்கப்புறமா மலேசியாவில் இந்தோனேஷியாவில் உள்ள விவசாயிகளை வாழ வைக்கலாம். இங்கே நாட்டில் இருக்கிற விவசாயிகளை முதல்ல வாழ வைங்க அப்படின்னு கேட்டுக்கிறோம். நீங்கள் பாமாயிலை பற்றி சொல்கிறப்ப இது மாநில அரசு இறக்குமதி செய்வதில்லை இல்லையா, மத்திய அரசு தான் வந்து இறக்குமதி செய்யுதுன்னு நினைக்கிறேன்.
ஸோ இது மத்திய அரசுக்கு எதிராக 2 அரசுக்குமே நான் கோரிக்கை வைக்கிறோம். நீங்கள் அவங்க தான் இவங்க தான்னு கிடையாது, எல்லாருக்குமே நாங்கள் விவசாயிகள் தான். எல்லாருக்கும் நாங்கள் தேவை. மாநில அரசு என்ன கேட்குதோ அதை தான் மத்திய அரசு கொடுக்குறதாக சொல்கிறாங்க. அதை வந்து 2 அரசுகளுமே நம்ம நாட்டு விவசாயிகள் வாழணும் அப்படிங்கிறத நினைக்கணும் முதல்ல. என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையை ஏந்த வேணும் வெளிநாட்டில். என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையை ஏந்த வேணும் வெளிநாட்டில். ஒழுங்காய் பாடுபடு வயல்காட்டில், ஒழுங்காய் பாடுபடு வயல்காட்டில். உயரும் மதிப்பு அயல் நாட்டில். அவங்களுமே நம்ம நாட்டு விவசாயிகள் வாழணும் அப்படிங்கிறத நினைக்கணும் முதல்ல. இப்போ பார்த்தீங்கன்னா சமீபத்தில் அமெரிக்க அதிபருக்கும் நமது பாரத பிரதமருக்கும் உண்டான ஒரு மன வேறுபாடுகள் எதில் வருது அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய பால் பொருட்களையோ இல்லைன்னா வந்து சோள இதெல்லாம் நம்ம மேலே திணிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கான இறுதிப்பட்ட விஷயங்கள் தான் இன்றைக்கி பெருசாக பேசப்படுது. ஸோ இப்போ மத்திய அரசானது வந்து கண்டிப்பாக விவசாயிகள் நலனை பேணி காக்கிற மாதிரி தானே ஒரு மனநிலையில் இருக்குது. அந்த விஷயத்தில் வந்து மத்திய அரசையும் மோடி பிரதமரையும் பாராட்டணும். அவங்களுக்கு ரொம்ப நன்றியை சொல்லிக்கிற நேரத்தில் பால் பொருள் நமக்கு தேவையானது இங்கே இருக்குது. இதை இது பண்ணிவிட்டு நீங்கள் எங்கள் நாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணுங்கன்னு சொல்லி அரசாங்கத்துக்கு ப்ரெஷர் கொடுத்ததாக கேள்விப்பட்டோம். அந்த ப்ரெஷருக்கெல்லாம் நம்ம பாரத பிரதமர் அடி பண்ணியாமல் நம்ம நாட்டு விவசாயிகளை மனசில் வச்சு பண்ணியிருக்கிறாரு. அதே மாதிரி இந்த எங்களுக்கு தென்னை விவசாயிகளையும் மனசில் கொஞ்சம் வச்சுக்கணும்னு கேட்டுக்கிறேன். எந்த ஒரு மாற்றத்துக்கும் வந்து ஒரு அடிப்படை காரணம் வந்து படித்த இளைஞர்கள். கண்டிப்பாக விவசாய குடும்பங்களில் படித்த இளைஞர்கள் உங்களை மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. கிட்டத்தட்ட 38 மாவட்டம் நம்ம தமிழகத்தில் இருக்குது. இந்த 38 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விவசாய குடிகளில் இருக்கக்கூடிய படித்த இளைஞர்கள், படித்த பெண்கள் ஏதாவது ஒரு தொடர்பில் இருக்கிறதுக்கு உண்டான அமைப்பை நீங்கள் ஏதாவது ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லை, இப்போ அரசாங்கங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு சில இந்த வாட்ஸ்அப் குரூப்புகளில் இருந்து நாங்களே இருக்கிறோம். அவங்களுக்கு தேவையான இயற்கை விவசாயங்கள் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான கிளாஸ் எல்லாம் நாங்கள் எடுக்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம். எடுத்துக்கிட்டும் இருக்கோம். ஹார்டிகல்ச்சரில் வந்து நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன், கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன். இதேமாரி யாருக்கு வேணும் அப்படிங்கிறத நீங்கள் எங்களை கான்டாக்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறோம். அதேமாதிரி எங்களுக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன பொருட்களை நம்ம வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு உரம் தயாரிக்கிறது, இல்லை அதில் வேறு ஏதாவது சின்ன சின்ன மதிப்பு கூட்டல் பண்ண முடிஞ்சதால் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு பெரிய அளவில் செலவு இல்லாமல் குறைந்தபட்ச அளவில் செயல் திட்டத்தில் உங்களுக்கு மதிப்பு கூட்டல் பண்ணுறதுக்கான கிளாஸை நாங்கள் எடுக்கிறோம். உங்களோட தேவைகள், உங்களோட கோரிக்கைகள் நிறைவேறணும் அப்படின்னா கண்டிப்பாக படித்த இளைஞர்களுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்து அதிகாரிகளை சந்திக்கிறதுக்கோ மத்திய அரசு சம்பந்தமான அலுவலகங்களுக்கு செல்வதற்கோ உண்டான வாய்ப்பும் ஒரு பழக்கமும் வந்து உங்களுக்கு ஈஸியாக வரும். ஏன்னா நகரம் சார்ந்து இல்லாத இருக்கக்கூடிய விவசாய குடிகளுக்கு வந்து அலைச்சல்லாம் வந்து அதிகமாக வர முடியாது. ஸோ ஒரு ஒருங்கிணைப்புக்காக கேட்குறேன் நான். ஏன்னா நாளைக்கு ஒரு மாற்றம் வந்து விவசாய மக்களுக்காக வரணும்னாலும் அல்லது அரசியல் ரீதியாக ஒரு இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு வேணும்னா கூட உங்களோட குரல்கள் வந்து சரியான அதிகாரிகள்கிட்டையும் சரியான இடங்கள்லையும் போய் சேர்ந்தால் மட்டும்தான் முடியும். இந்த நிகழ்ச்சியின் மூலியமாக நம்ம ஒவ்வொரு படித்த இளைஞர்கள் விவசாய குடிகளில் இருக்கக்கூடியவங்கள்ட்ட CHO TV வந்து கோரிக்கையாக முன்வைக்கிறது. எங்களோட வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்களை பற்றிய விவரங்களை எங்களுக்கு அனுப்பவும். வரக்கூடிய தேர்தல் காலங்களில் விவசாயம் சம்பந்தமான முன்னேற்றங்களுக்கும் தேவைகளுக்கும் ஈடுபடுத்தி கொள்ள எங்களுக்கு அது வந்து உதவிடும். நமது CHO TVயின் வாட்ஸ்அப் நம்பர் 9962671188. நான் திரும்பவும் சொல்கிறேன், 9962671188. உங்கள் மூலியமாக படித்த இளைஞர்களோட தொடர்பு கிடைப்பதற்கும் எங்களுக்கு இது உதவிடும்னு நாங்கள் ஆணித்தரமாக நம்புகிறோம். வரக்கூடிய தேர்தல் காலத்தில் விவசாய குடிகளுக்கு உண்டான மேன்மைக்கும் அவர்களின் முன்னேற்றத்துக்கும் உண்டான ஒரு பெரிய மாற்றத்திற்கு இந்த நிகழ்ச்சி உதவிடும் என்று நான் நம்புகிறேன். எங்கள் அரங்கிற்கு வந்து நமது CHO TV நேயர்களுக்காக உங்களது அனுபவங்களையும் உங்களது கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டதில் மிக்க நன்றி. அன்பு நேயர்களே,
நமது CHO டிவியின் ஆதலால் தொழில் செய்வீர் நிகழ்ச்சியில் இன்று சிறப்பு விருந்தினராக தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டையிலிருந்து அத்திவெட்டி கார்த்திக் அவர்கள் நம்மோடு தனது கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறோம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினரோடு ஆதலால் தொழில் செய்வீர் நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி. முன்னேற்ற பாதையிலே மனச வைத்து முழு மூச்சாய் அதற்காக தினம் உழைத்து, முன்னேற்ற பாதையிலே மனச வைத்து முழு மூச்சாய் அதற்காக தினம் உழைத்து, மண்ணிலே முத்தெடுத்து பிறர் வாழ, மண்ணிலே முத்தெடுத்து பிறர் வாழ வழங்கும் குணமுடையோன் விவசாயி, விவசாயி, விவசாயி. இந்நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9962671188.